அனைவருக்கும் வணக்கம். விஜய் கௌரிஷ் மற்றும் இன்னொரு நண்பர் ஆதர்ஷ் ரெண்டு பேரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் நான் கடுக்கா படத்துல பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. அவரோட முந்தைய 2 படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அவரோட நாயாடின்னு ஒரு மூவி அண்ட் டே நைட் அப்படின்ற 2 படம் நாங்கள் எங்கள் கம்பெனி மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம். இது வந்து விஜய் கௌரிஷ் சார் வந்து அவங்க கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்ற போது சகல பிஸ்னஸ் கன்சர்ன் சைடில் போகும்போது எங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சாங்க. நாங்கள் லெஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உட்காந்து பார்க்கும்பொழுது ரியலி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு 80s போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப யதார்த்தமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார் மிஸ்டர் விஜய் கௌரிஷ். அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆதர்ஷ் அவரோட நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ், ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ். நம்ம இப்போ அந்த மாண்டேஜ் சாங்ஸ் யூஸ் பண்றதுன்றது பர்பஸ்ஃபுல்லா இல்லாம கூட சில இடத்துல இருக்கலாம். இதுல வந்து ரொம்பவே மேட்சிங்கா இருந்தது, ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு நம்மள. ஸோ ஒரு 2 hours நம்மள வந்து ரொம்ப ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது. ஸோ இப்போ ஒரு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்களை மாதிரி பிசினஸ் சைட்ல இருக்கவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்க கிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாரு. ஒரு 360 டிகிரி கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்றது அவரோட விருப்பம். ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி டிப்பிக்கலா நானும் ஒரு படம் அடிச்சிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாம இந்த இண்டஸ்ட்ரியில நான் லான்ச் ஆகிறேன், ஒரு ப்ராப்பரான லான்ச்சா இருக்கணும் அப்படின்றதுல விஜய் கௌரிஷ் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு யங்ஸ்டரா இருந்து தன்னோட இளமையை, தன்னோட கரியர் எல்லாத்தையுமே இதுல டெடிகேட் பண்ணி உள்ள வந்துட்டு தன்னை ப்ராப்பரா லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னில எங்களோட பங்களிப்பும் சின்னதா இருக்குன்றதுல வெரி ஹாப்பி. ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது. பிசினஸ் சைட்ல நாங்கள் எங்களோட சைட்ல என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாரா இருக்கும். ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாரா இருக்கோம். ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அவரும் பிரஸ் மீட்ஸ் யூனிக்கா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புதுசா இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. புது முயற்சிகளுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு இருந்துட்டு இருக்கு. இந்த படமும் கண்டிப்பா ஒரு ஊடக ஷோ வரும்போது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய உங்களோட பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்யூ. நன்றி. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பெரிய தேங்க்ஸ் சொன்னோம் தேவதாருக்கு சொன்னோம். நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு பாடி கொடுத்தாரு. ப்ளஸ் இன்னொரு சிங்கர் பாடிருக்காரு கிரீஷ்னு சொல்லி, அவரும் என்னோட ஃப்ரெண்ட். அவரும் நல்லா 2 சாங் பாடிருக்காரு. அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடியிருக்காரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. ப்ளஸ் நம்ம டைரக்டர் முருகராசு அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம், அதை 2 செலக்ட் பண்ணாரு. ரொம்ப சந்தோஷம், எல்லாம் நல்லா வந்திருக்கு. கௌரிஷ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப். இந்த கடுக்கா திரைப்படம், அந்த படத்துல நம்ம விஜய் கௌரிஷ் சார் ஹீரோவா பண்ணியிருக்காரு. நல்ல சமூக ஆர்வலர். இவர் மேலும் படங்கள் நிறைய பண்ணணும். இந்த படம் வெற்றி அடையணும். நன்றி. அப்படி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கும் ஒரு ரீல் லான்ச் பண்றோம். ஸ்டெப்ஸை சூப்பரா போட்டு நிறைய குழந்தைகள் அதை பார்த்து பாடி அதை ஆடி நிறைய இன்ஸ்டால போட்டுட்டே இருக்காங்க. 1.5 மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்குது இன்ஸ்டால வியூஸ் எல்லாம். ஸ்டெப்ஸ் வந்து ஹபீப் மாஸ்டர் நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. நான் மறுபடியும் மீடியாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மீடியா மூலியமா தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தெரிய வருது. ஸோ எல்லா மீடியாவுக்கு நன்றி சொல்லிட்டு சுஹாசினி அவங்க இன்னைக்கு எனக்கு லான்ச் பண்ண வந்து பெருமையா தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நம்ம கடுக்கா படத்தோட போஸ்ட் லான்ச் பண்ணதும் ஒரு வார்த்தை. என் பேர் சுகாஷினி, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பட்டி அடுத்த கொத்தக்கோட்டையில இருக்கிறேன். விஜய் கௌரிஷ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். எங்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்காங்க, எதிர்பார்க்கவே இல்லை ஸ்கூட்டி எல்லாம் கொடுப்பாங்களா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க படம் வெற்றி பெறதுக்கு வாழ்த்துக்கள் சார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்டட் டு கிவ் மை சப்போர்ட். ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன். நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன். ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு லேட் 90s early 2000s இந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடைச்சது. அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட், ஃபீமேல் ஓரியன்டட் லவ் சப்ஜெக்ட்னே எனக்கு அது பாக்குறப்போ ஓகே படம் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியன்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மீடியா எல்லாருமே தேங்க்ஸ்.
ஹீரோயின் அடுத்த ஆடியோ லான்ச்சுக்கு வரணும்னு சொல்லி எல்லாமே ஷூட்டிங்ல இருக்காங்க. காலையில எல்லாமே மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நான் மெசேஜ் காமிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் அனுப்புறேன், இன்னொரு ஹீரோ டபுள். ஸோ ஒவ்வொருத்தரும் அந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. வர முடியாத சூழ்நிலை தான். ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச்ல பெருசா கிராண்டா இன்ட்ரோ பண்ணலாம்னு ஒரு பிளான், பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட்டும் வரதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம். தேவசாரி இன்வைட் பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச ப்ரொமோஷன் நாங்களும் பண்றோம். உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க. அடுத்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம் சார். கடுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த திருநெல்வேலி பாஷையில அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைடுல கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படியே கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருது. ஸோ யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோ ஹீரோயினுக்கா ஹீரோயின் ஹீரோக்குங்கிறது படம் பார்க்கும்போது புரிஞ்சிடும். உங்களோட அடுத்தடுத்த படங்கள்ல சுருதி நாராயணனை வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க போறீங்களா? வாய்ப்பு அமைஞ்சதுன்னா கண்டிப்பா நடிக்கலாம். நல்ல கதைகள் கிடைக்கும் போது கண்டிப்பா நடிக்கலாம். சரிங்க. வேலுநாத் சாரோட அவங்களோட இது மேட்ச் பண்ணி நான் வந்து ஒரு வீரம் வந்து இவங்க வந்து ஒரு தவறான முறையில வந்து சொல்ல மாட்டோம். இவங்களை வச்சு அவங்க நீங்க இது பண்றதுனால அவர் அவமதிக்கத்தான் நமக்கு தெரியும் சார். நீங்க தவறான நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். அதை அவங்க சப்போர்ட் பண்ணணும் வந்து எனக்கு பெரிய விஷயம். ஆக்சுவலா தமிழ்நாடு நம்ம ஓப்பனா சொல்லணும்னா நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வா நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும். ஆக்சுவலா அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே. அது இன்னைக்கு வந்து நம்ம 12th முடிச்சிருக்காங்க. பட் அவங்க எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாவும் இருந்தது, இன்க்ளூடிங் சுகாசினி. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களான்னு தெரியல. அவங்க ஒரு ஓட்டுனாங்க ஒரு பஸ் பிடிக்கிறதுக்கு. நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன். நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும். அவங்க லான்ச் பண்ணதை நம்ம வரவேற்கிறோம். ஆனா இவங்க மேடம் வந்து அதை லான்ச் பண்ணது இவங்க அவமதிக்கத்தான் இல்ல நம்ம நீங்க எப்பயுமே அப்படி நினைக்க கூடாது. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியும், விக்டிமா ஆகிறவங்க தான் எல்லாருமே. பட் கடுக்கா திரைப்படம் மூலியமா நான் பர்சனலா சொல்லிக்கிறேன், பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும். சார் இது ஒரு ட்ரெய்லர் லான்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும். இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம். லாஸ்ட் டைம் நம்ம பெரிய ஒரு போஸ்டர் வச்சுதான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம். சுபாஷ் சார், டி அம்மாகிருஷ்ணன், சிவா சார் எல்லாம் வந்திருந்தாங்க. அதுதான் எங்க படத்தோட மெயின் கோரே. அது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம், சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம். இது ஒரு அட்டகத்தி கலவாணி பேட்டர்ன்ல இருக்கும் படம் ஃபுல்லா. ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் பிரஸ் மீட்ல எல்லாம். கண்டிப்பா ப்ரெஷ் ஷோ கண்டிப்பாக போடப்படும். அந்த டைம்ல நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும். கூடிய அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு. சரிங்க.